ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று கார்த்திகை வெள்ளி தங்கமே, உனக்கான நாளாக விடிந்துள்ளது. என் செல்வமே, இன்றும் அவசரமாக பேச வந்தேன். ஏன் தெரியுமா? நல்ல நாள் எதுவுமாக நீ எதுவும் புலப்படாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். ஆனால் உன் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஓடியும் ஓடாதது போலவும் எதிர்மறை எண்ணங்கள் தள்ளியும் தள்ளி விடாமலும் உன் மனதை வேறு விதமாக திருப்பிக் கொண்டிருக்கிறது. என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லையே அப்பா, எனக்கு எப்படி உதவி செய்ய போகிறீர்கள்? எனக்கு எப்படியாவது உதவியும் செய்யுங்கள். உங்கள் உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கேன்னு நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுட்டுத்தான் உன்னிடம் ஓடோடி வந்துள்ளேன். நான் சொல்வது சரியா? நான் சொல்வது சரியா? உன் அப்பா சொல்வதை இறுதி வரை கேளு. நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. எதுக்காக பயப்படணும்? நீ போராடுகிறாய், சும்மா ஒன்றுமில்லை. நீ போராடி கொண்டுதான் இருக்கிறாய். வாழ்க்கையில் போராடினாலே ஜெயிப்பதற்குத்தான் வழிவகுக்கும். போராடாமல் நிலை கொள்ளாமல் நீ ஓரிடத்தில் இருக்கிறாயா? இல்லை. அடுத்து என்ன செய்யலாம், இதற்கு என்ன செய்யலாம் என்று உன் மனக்கணக்கு நிறைய போட்டுக்கொண்டு நீ வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். நான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே. உன்னுடைய உழைப்பு எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தால் மட்டும் போதும், அனைவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நான் புரிந்து கொண்டேன், என் பிள்ளையை புரிந்து கொண்டேன். கவலைப்படாதே தங்கமே, எழுந்திரு. குழப்பம் மட்டும் ஓரமாக கசிந்து கிடக்கிறது. அதை விட்டு தள்ளிவிடு, ஒதுக்கி வைத்து விடு. நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. அதை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் என் பிள்ளையிடம். அதனால் தான் நிராகரித்து விடாதே, என்னை தள்ளிவிட்டு சென்று விடாதே, தாண்டி சென்று விடாதே என்று சொல்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நான் நடத்தி காட்டுகிறேன், அற்புதத்தை நிகழ்த்துவேன். நம்பிக்கையின் சக்தியை முழுவதுமாக தெரிஞ்சுக்கோ. நம்பிக்கை வந்ததும் பொறுமையை கடைப்பிடித்து விடுவாய். நீ குதிரை கடிவாளத்தின் கட்டுப்பிடியில் இருந்தால் விபரீதம் எதுவும் விளையாது. ஒருவேளை அந்த கட்டுப்பாட்டை மீறினால் விபரீதம் நடந்து விடுமே. சில சமயங்களில் அடுத்தவருக்கு நீ செய்த செயல் மனதிற்கு துன்பமாகிவிடும். அந்த செயல் பெரும் மாற்றத்தையும் விளைவிக்கலாம். சில சமயத்தில் நம்பிக்கை இழப்பதால் விபரீதமே ஏற்படும் வாய்ப்பு உண்டு. இந்த சாயி சொல்வது புரிகிறதா? வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தெம்போடு நிற்பது தான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு எல்லாம் இருந்துக்கிட்டு நிற்கிறது நம்பிக்கை இல்லை. தனித்து நிற்கணும் என் பிள்ளை. நீ தனித்துவமாய் நிற்கணும், பயப்படாமல் நிற்கணும். எனக்கு நானே இருக்கிறேன் என்பதுதான் உன் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு ஆள் என்ற உனக்கு ஒரு ஆள் என்றால் 10 ஆள் அப்படி சொல்வது நம்பிக்கை இல்லை. நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சேன்னா அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அது உனக்கு சின்ன துரும்பாத்தான் தெரியும். நடத்த முடியாததை கூட நடத்தி காட்ட முடியும். எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின் வலுவை பொறுத்துத்தான் இருக்கு. எழுந்திரு தங்கமே. அப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வலுவாக இருக்கணும்? நம்பிக்கை ஒன்று வலுவாக இருக்கணும். அவ்வளவுதான். உனக்கு என்ன கிடைச்சது, அடுத்து உனக்கு என்ன கிடைச்சதுன்னு அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னால் உன் நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கையை கைவிடவே கூடாது. தங்கமே, உனக்கு நான் ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறேன் நினச்சிக்கிட்டு எழுந்திரு தங்கமே. நல்லது நடக்கும். நீ உடைந்து போக 1000 காரணங்கள் இருக்கும். உயர்ந்து வர ஒரே ஒரு வழிதான், தன்னம்பிக்கை மட்டும்தான் தங்கமே. நீ நினைத்தாலே போதும், நிச்சயம் ஒரு நாள் விடியும் தங்கமே உனக்கு. அந்த நாள் இந்த நாள் தான் தங்கமே, இன்று விடிந்துள்ளது. கவலைப்படாதே தங்கமே, உனக்கானது இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் உன் கைகளில் வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும். உனக்கான இடத்தை யாரும் பிடிக்கப் போவதில்லை. நீதான் தவற விடுகிறாய். கவலைப்படாமல் இரு. நடக்க வேண்டியவை சரியான கால நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். உன் கர்மாக்களை தட்சணையாக எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது முடிவை நீ மட்டும்தான் எடுக்கணும். உனக்குள் இருக்கும் நான் நிச்சயம் உதவி செய்வேன்.
உன் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது, உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. நிம்மதி என்பது மற்றவர்களுக்கு பணமும் பொருளோ கொடுத்துத்தான் வரும் என்பதில்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதுமே, உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாக வீசும். நீ அடுத்தவர்களை நல்லவர்களாகவே நினை. கெட்டவர்களாக இருந்தால் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு அவர்களை அண்டி நிற்காது. சாயி சாயி என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கு. அற்புதத்தை நிகழ்த்த, அதிசயத்தை நடத்த, உன் விருப்பத்தை நிறைவேற. உன் விருப்பம் ஒன்று இன்று ஒன்று நிறைவேறும் நிச்சயமாக. இன்று உன் சாயி மகிழ்ச்சியான செய்தியோடு தான் வந்துள்ளேன். அவசரமாக செய்தி என்றால் பதட்டப்படாதே, நல்ல செய்தி. அவசரமான செய்தி என்றால் நீ மனதில் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறாய், நான் அதை நிவர்த்தி செய்ய வருகிறேன். அவசரம் வேண்டவே வேண்டாம். அவசர கோலமாக இருக்கக்கூடாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது. திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்ற வருத்தத்தோடு இருக்கிறேன். திருமணத்தில் விரைவில் நடத்தி வைக்கப் போகிறேனே. குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன். கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபட வழி செய்யப் போகிறேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்பி கஷ்டப்படும் என் பிள்ளைகளுக்கு சரியான வேலையை வாங்கித் தரப்போகிறேன். கவலை இல்லாமல் இரு. நல்லபடியாக வாழ வழி செய்து கொண்டுள்ளேன். நீ விரும்பிய நபரையே கைபிடிக்கப் போகிறாய். உனக்கான உறவை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். நான் உன்னுள் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. உனக்கான புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். ஒரு வாய்ப்பு போனால் என்ன, ஒரு வாய்ப்பு தட்டி போனால் என்ன, இன்னொரு வாய்ப்பு காத்து கொண்டே இருக்கிறது. தட்டிப்போன வாய்ப்பை விட அடுத்தபடியான அடுத்த லெவலுக்கு வரும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அதை பயன்படுத்திக்கோ. ஆனால் அனைத்து வாய்ப்புகளையும் இழந்துவிடக்கூடாது. தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது. நீ சிறந்த மனிதனாக வாழ்வாய், சிறப்பாக வாழ்வாய். ஆனால் ஒன்று தங்கமே, இந்த சாயி சொல்வதை கேள். உன்னால் முடிந்த உதவிகளை யாருக்காவது செய்துவிடு. நீயும் வாழ்ந்துக்கோ, அடுத்தவரையும் வாழ வச்சுக்கோ. உனக்கு குணம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். உன்னுடைய வெள்ளை மனத்தை வேறு விதமாக நினைத்து கொண்டால் நினைத்து கொண்டு போகட்டும். என் பிள்ளையின் மனது சுத்தமான மனது, கரைபடாத கை. உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே. என் தங்க பிள்ளையை எந்த இடத்தில் உயர்த்தி வைக்கப் போகிறேன் என்று மட்டும் பொறுத்திருந்து பார். உன் விருப்பத்தில் ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். முழு மனதோடு உன்னை ஆசீர்வதித்து கூறுகிறேன். இன்றைய நாள் அழகான நாளாக விடிந்துள்ளது. அற்புதமான நாளாக விடிந்துள்ளது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.